பிஞ்சு வத்தினா புளி ஆகாது அப்படிம்பாங்க. ஏங்க புளி புளி தானே, எப்பவா இருந்தா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிஞ்சு புளின்னு பார்த்துருக்கீங்களா? முந்தியெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது பஸ் நிற்கும் அல்லது கார் நிற்கும். அந்த கார் டாப்பில் பிள்ளைங்கள்லாம் ஏறி எங்கேயாச்சும் புளியம் பிஞ்சு கிடைக்கும். அது அப்படியே அந்த புளியம் பிஞ்செல்லாம் அப்படியே பறித்து அங்கேயே கிடக்கிற ஒரு கல்லை வச்சு நெத்தி சாப்பிடுவாங்க. அது உள்ளுக்குள்ள கொட்டையெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தோலோட சாப்பிட்டு அந்த அதில் ஒரு பச்சை மிளகா துளி உப்பு வச்சு அரைப்பாங்க, இந்த புளியம் பிஞ்சு துவையல்னுட்டு. இதெல்லாம் நமக்கு இப்போ மறந்து போச்சு இல்லையா? அந்த புளி வந்து முத்தினாதான் புளி ஆகும். இந்த புளியம் பிஞ்சு உண்மையான புளி ஆகாது. அதுக்கு என்ன செய்யணும்னா அதை விட்டுட்டு அந்த தோடு வேற அந்த உள்ள இருக்கிற புளி வேற இப்படி ஆட்டி பார்ப்பாங்க. தனித்தனியா வந்து முற்றினால்தான் அதை எடுத்து புளி குத்துறதும்பாங்க. உள்ள இருக்கிற முத்தெல்லாம் எடுத்துட்டு நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா உரல்ல போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி மண் பானைக்குள்ள அப்படியே அடுக்கி வைப்பாங்க. அது இருக்குமே 2-3 வருஷம். அது அந்த பழக பழகதான் புளி வந்து உடம்புக்கு நல்லது. புது புளியில நீங்க சமையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிற்றுல அல்சர் வரும். அந்த சாம்பாரும் வெள்ளை வெளையல்னு இருக்கும். அதாவது வெள்ளை வெளையர்னு இருக்கும், அது எப்படிங்க சொல்லலாம்னா, இல்லை, இந்த சாம்பார் கலர் வராது. பழைய புளி, பழைய வாக்குகள், பழைய மனிதர்கள், பழைய துணி, இதெல்லாம் சுகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பிஞ்சா பறிச்சு நீங்க காய போட்டீங்கன்னாக்கா அதுல புளி வராது. அது வெறும் உப்போட சேர்த்து கல்லுல நத்தி சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகளை சின்ன வயசுலேயே வெம்பி விட விடாதீர்கள். அதுக்கு தான் இது சொல்றது. பிஞ்சு வத்தினா புளியாகாது, அதனால சின்ன வயசுலயே நீ பார்த்து வளர்க்கணும். அவன் நல்ல மனுஷனா ஆனாதான் குடும்பத்துக்கு ஆவாங்கிறதுக்கு தான் இந்த வசனம் சொல்லி வச்சாங்க. பிஞ்சு வத்தினா புளி ஆகாது. ஆக அதை நல்லா முதிர விடணும், நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு.